காரைக்குடிக்கு வந்துட்டு பேசாம போயிட்டாரு. சரியான நேரத்துக்கு விஜய் வர முடியும், மக்கள் வேற வெயில காத்திருந்து போயிட்டாரு. சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்கீங்க. நான் இப்போ வந்து திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், கடையநல்லூர், தென்காசி, வாசுவநல்லூர், அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி திருப்பத்தூர், காரைக்குடி, சிவகங்கை எல்லா இடங்களுக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். மாலையில் என்னுடைய தொகுதி சாத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய தொகுதி உள்பட இன்றைக்கி எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆன்டி எங்கம்பன்சி ரொம்ப கூடுதலாக இருக்குது. அதனுடைய அடிப்படையில் நிச்சயமாக எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா இடங்களிலும் வென்று நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பிடிக்கும். ஆனால் திமுக ஆட்சிக்கு வருவதற்காக சில பேர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். மதிப்புக்குரிய ஜோசப் விஜய் நேற்று காரைக்குடியில் நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். ஜோசப் விஜய் சைக்கிளில் ஓட்டு வந்தார், அதுக்கப்புறம் கை காட்டிகிட்டே ஓடிட்டே ஆடிட்டு வந்தார் அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, எல்லாரும் புரட்சித் தலைவி அம்மா ஆகிவிட முடியாது. அதற்காக தனி கொள்கைகள் வேணும், அமைப்பு வேணும், இயற்கையான உணர்வுகள் வேணும். ஏதோ திமுகவை ஆட்சியில் அமைத்ததற்காக ஜோசப் விஜய் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருந்திருக்கார். என்னை பொறுத்த மட்டிலும் அவர் ஒரு நல்ல குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும், ஒரு நல்ல கணவனாக இருக்க வேண்டும், ஒரு மக்களுக்காக உதவக்கூடிய செய்ய வேண்டும். ஏதோ ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் திமுகவை ஆட்சி கொண்டு வருவதற்காக ஜோசப் விஜய் நேற்றைய தினம் காரைக்குடி நடந்த சம்பவத்தையும் சொன்னார்கள். வேடிக்கையாக இருந்தது. மக்களுக்கு ஓட்டுக்கணும், சைக்கிள் ஓட்டுறதுக்காக வந்திருக்கோம். திமுக ஓட்டணும், அதுக்காக வரலாம், சைக்கிள் ஓட்டுறதுக்காக வரக்கூடாது. அப்படி தானே? இதெல்லாம் ஒரு கேலி கூத்தான விஷயமா இருக்குது. ஆனால் மக்களுக்கு, தமிழக மக்கள் இதுவரையிலும் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலும் நான் பல தேர்தலில் பார்த்துருக்கிறேன். எல்லா தேர்தல்களிலும் மக்கள் ஒருமித்த கருத்தோடு, ஒரே கருத்தோடு யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இதுவரையில் வாக்களித்திருக்கிறார். ஆனால் தொடர்ந்து இனிமேல் திமுக ஆட்சிக்கு என்றைக்கும் வந்ததில்லை, இதுக்கு முன்னால், இனிமேலும் வராது. ஆனால் மக்கள் சக்தி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் இருக்கிறது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் இருக்கிறது, அண்ணன் இபிஎஸ் அவருடைய பக்கம் இருக்கிறது, எங்கள் தேசிய ஜனநாயக தோழமை கூட்டணி கட்சியுடைய தலைமை இருக்கிறது. கஞ்சா இல்லாத தமிழகம், பெண்கள் கண்ணீர் வடிக்காத தமிழகத்தை நமது தமிழக வாக்காளர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக நீங்களும் அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம், திமுக செய்திகளை உடனடியாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லா பத்திரிகை மீடியாக்களும் போடுறீங்க. எங்கள் செய்திகளை யாரும் ஜாஸ்தி போடுறதில்லை. வருத்தம் எனக்கு இருக்குது. இது மீடியாவுடைய முதலாளிகளாக இருந்தாலும் சரி, சீஃப் எடிட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் மக்கள் நலனில் தயவுசெய்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மத பிரச்சனையை தூண்டுறதுக்காக பிஜேபி தூண்டுற முயற்சிக்கிறாங்க, கனிமொழி குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்கண்ணே? அன்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, நம்மளுடைய முதலமைச்சர், அவருடைய அண்ணன், நம்மளுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அவருடைய அண்ணன், அவர் மத சார்பின்மையை கடைப்பிடிக்கிறாரா இல்லையாங்கிறது அவர்கள் தெளிவுபடுத்தணும். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும். மதிப்புக்குரிய முதலமைச்சர் பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும். நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் பள்ளிவாசலுக்கு டெல்லியில் போவார், நான் போயிருக்கேன், நான் போவேன். நான் நேற்று கூட சாத்தூரில் பள்ளிவாசலுக்கு போகிறேன். நான் அதே மாதிரி அவர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். ஏன் முதலமைச்சர் இதை நீங்கள் நல்லா போடுவீங்களா இல்லை தெரியாது. புதிய தலைமுறை, நியூஸ் 7, மாலை முரசு, ஏஎன்ஐ எல்லா டிவிலும் இந்த கேள்வியை இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் முதலமைச்சருக்கு கேள்வி அப்படிங்கிற போடுவீங்களா நான் நீ பார்ப்பேன். இதில் நீங்கள் நடுநிலைமையாக நடக்கிறீங்களான்னு மக்கள் புரிந்து கொள்வார்கள். சாரி, இல்லை நான் போடணும், என்னுடைய கருத்தை சொல்கிறேன், குறை சொல்லலை. நான் மீடியா யாரையும் குறை சொல்லலை, ஒரு சின்ன வருத்தங்கள் இருக்குது, அவ்வளோதான். நான் பொதுவாக யாரையும் குறை சொல்கிறதில்லை, ஆட்சியை பற்றி தான் குறை சொல்வேன். தனிப்பட்ட நபர்களை பற்றி யாரையும் நான் குறை சொல்வதில்லை. எங்களுக்கு தேவை எங்கள் ஆள் நல்ல ஆள். செந்தில்நாதன் நல்லவர், நாடாளுமன்ற உறுப்பினர் பணியாக மக்களோடு மக்களாக இருக்கிறார். அவருக்கு இரட்டை சின்னத்தில் இந்த தொழில் வாக்களித்து தர வேண்டும். காரைக்குடியில் தேர்வோய் பாண்டி அவர்களுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து தர வேண்டும். திருப்பத்தூரில்
தாமரை சின்னத்தில் திருமாறன் போட்டியிட அவர்களுக்கு அந்த வாக்குகளை தர வேண்டும். அடுத்து மானாமதுரையில் எங்களுடைய பொன்பால கணபதி அவரும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அது எங்கள் எல்லாரும் பாட்டு கேட்டிங்கல்ல, வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். எடப்பாடி பழனிசாமிக்கு கவர்னர் பதவி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேர்தல் பிரச்சாரத்திலையும் வந்து கனிமொழியா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும் பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவை அழிக்கிறதுக்காக தான் பிஜேபி வந்து முயற்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு நல்ல செய்தி நீங்கள் என்ன பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் 27 இடத்துல தான் போட்டி போடுறோம். 11 தேதியில் அண்ணன் டிடிவி தினகரன் போட்டி, 17 தேதியில் நான் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல். மீதி இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் 67 தொகுதியை தவிர மீதி இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுது. எங்களுக்கு பெரிய கட்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியம். ரெண்டாவது திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். சரி, இவங்க 99 இவங்க கூட்டணி வச்சாங்களே, 18 வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. மத்தியில் இந்தி மொழி வேண்டான்னு அன்றைக்கி என்றைக்காவது சொன்னாங்களா? அன்றைக்கி மட்டும் இந்தி மொழி வேணும்னு சொன்னாங்களே. 18 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வைத்தது. அப்போல்லாம் இவர்கள் எங்கே போனார்கள் என்பது தெரியும். ஆக எங்களுடைய நோக்கம் திமுக அப்புறப்படுத்தணும். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் எதையோ பேசணும்னு சொல்லி பேசுகிறாங்க. நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணுறதுக்கு குரல் கொடுக்கல அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிஜேபி மத்தியில் வந்து சொல்லியிருந்தா ரத்து பண்ணியிருப்பாங்கல்ல, ஏன் குரல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. நீட் தேர்வை பொறுத்த மட்டும் இது வந்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி திமுக காங்கிரஸ் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கொண்டு வந்தது நீட் தேர்வு. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்னென்னா, அது நீட் விதிவிலக்கு 2-3 ஆண்டுகள் விதிவிலக்கு வாங்கி நடத்துனாங்க. அதுக்கு பிறகு அது சுப்ரீம் கோர்ட் உத்தரவுனால விதிவிலக்கு கூடாதுன்னு சொல்லி இப்பொழுது அகில இந்திய அளவில் நடந்து கொண்டிருக்கு. எல்லா மாநிலங்களும் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் நீட் தேர்வு என்பது கூட. இன்றைக்கி ஏன் தொகுதியில் உள்ள சாதாரண தோட்டத்தில் வேலை பார்க்குற தொழிலாளி வீட்டு பிள்ளைகள்லாம் இன்றைக்கி நீட் தேர்வில் எழுதி இன்றைக்கி மருத்துவ படிப்பு படிச்சுட்ருக்காங்க. ஆனால் நீட் தேர்வு வந்தால் தமிழ்நாட்டில் எல்லா ப்ரைவேட் மருத்துவ பல்கலைக்கழகங்கள், எல்லா மருத்துவ பல்கலைக்கழகங்களையும் திமுக தான் வச்சுருக்காங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் தான் வச்சுருக்காங்க. இவர்களுக்கு அதிகமாக பணம் வாங்க முடியலைங்கிற வருத்தம். நீட் தேர்வு வராதுன்னு தெரிஞ்சும் வரும்னு சொல்லிட்டுருக்காங்க. இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் போடணும். நீங்கள் இதை வந்து எல்லாத்துலேயும் பரப்பணும். திமுகவை சேர்ந்தவர்கள் அதிகமாக மருத்துவக் கல்லூரிகள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே நீட் தேர்வு வேணும். ஏன் அப்படின்னா அவங்கள அதிகமாக பணம் வாங்கணும், ஏழைகள்கிட்டருந்து வசூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏழைகள்கிட்டருந்து வசூல் பண்ணக்கூடாதுங்கிறது தான் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய எண்ணம். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். எல்லா தம்பிக்கு தெரியும், எம்பியாக இருந்தார். அதாவது எல்லா இந்த கேந்திரா ஸ்கூல் இருக்கு இல்லையா, எல்லா கேந்திரா வித்யாலயா ஸ்கூல்லையும் எம்பிக்கு 10 சீட் இருந்துச்சு, மந்திரிகளுக்கு 10 சீட் இருந்துச்சு. ஆனால் அதையும் தவறாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு முதலில் தான் மோடி அவர்கள் அதையும் கூட எடுத்து விட்டாங்க. ஏழைகளுக்கான தலைவர்கள் பாரத நரேந்திர மோடி அவர்களும் புரட்சி தலைவர் வழியில் இன்றைக்கி அதிமுகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை சார், காலையில் நம்ம பின்னாடியே லைவ் பண்ணிட்டு இருக்கு சார், அங்கேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இருக்குல்ல